சிம்ம ராசிக்கு இந்த குரு பயிற்சி பலன் பார்ப்போம். உங்களுக்கு 1-5-2024 வந்து மேச ராசியிலேருந்து ரிஷப ராசிக்கு குரு மாறி செல்கிறாரு. அப்போ எல்லோரும் நல்லா இருக்குன்னு எல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. அது வந்து என்னை பொறுத்தவரை ஒரு 50% நல்லா இருக்குதுங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, ராசியை வந்து சனி பார்ப்பார் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் இப்போ ராசியை வந்து 12வது மாதத்துக்கு பிறகு 2ஆம் வீட்டையும் பார்ப்பார். உங்களுடைய மனநிலையும் உங்களை ஆன்மாவும் நல்லா சந்தோஷமாக இருந்திருக்கும். 3ஆம் இடத்தையும் 5ஆம் இடத்தையும் பார்ப்பார். அது மாதிரி பார்க்கும்போது குழந்தைகள் ரீதியாக சந்தோஷம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடச்சிருக்கும். அதே சமயத்தில் என்ன ஆகிருக்குனாக்கா, வருமானங்கள் நிறையா வந்து எல்லா காசும் செலவாகிட்டே இருந்திருக்கும். வெளியில் தள்ளிக்கிட்டே இருந்திருக்கும் எல்லா பணத்தையும். இன்னொரு விஷயம் என்னென்னா, அம்மா ரீதியாக ஏதாவது உடல்நிலை பாதிப்பு பிரச்சனைகள் ஏதாவது ஒன்று கொடுத்து அது காசை வெளியில் தள்ளியிருப்பார். உங்களுடைய ஆஃபீஸை போய் திறக்கவே முடியாத சூழ்நிலை இருந்திருக்கும். சில பேர் வேலைக்கு போக முடியாத சூழ்நிலை இருந்திருக்கும். வேலைக்கு போனாக்கா அந்த காசுக்கு உடனே காலியாகும். இந்த மாதிரி விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருந்தார். ஏன்னா சனி உங்களுடைய ராசியை பார்த்துக்கிட்டு இருந்தார். 7ஆம் இடத்துலேருந்து ராசியை பார்த்தார். அது மட்டும் இல்லாமல் குருவும் சனியும் சேர்ந்து பார்த்தாங்க. அப்படிங்கிற சூழ்நிலையில் 2 விஷயங்களும் மாற்றி நடந்து மனநிலையிலையும் நிம்மதித்தன்மை ஏன்டா இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலையை கொடுத்துருப்பார். ஏகப்பட்ட பிரச்சனைகளையும் மன கஷ்டங்களையும் வச்சுருந்துருப்பார். 9ஆம் இடத்துல இருந்தே இவ்வளோ சோதனையா அப்படிங்கிற சுச்சுவேஷனுக்கு இருந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல வர்றாரு. கண்டிப்பாக சொல்லி கொடுக்கும் தொழிலில் இருக்கிறவங்க, அதாவது வாயால் பேசி பிழைக்கும் தொழிலுங்கிற மாதிரி உள்ள விஷயங்கள் அனைத்துக்குமே ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஏன்னா 2ஆம் வீட்டை பார்ப்பார், 4ஆம் வீட்டை பார்ப்பார், 6ஆம் வீட்டை பார்ப்பார். வருமானம் நல்லா வருங்க. செலவை கொஞ்சம் கம்மி பண்ணுவார், செலவை குறைப்பார். எப்போ 12வது மாதத்துக்கு பிறகு தான் செலவை குறைப்பார். சனி உங்களுடைய 7ஆம் இடத்துலேருந்து 8ஆம் வீட்டுக்கு சனி போயிடுவார். அப்படி பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு அஷ்டமச்சனி ஆரம்பிச்சிரும் அப்படின்னு நினைப்பாங்க. அஷ்டமச்சனி ஆரம்பித்து என்ன பண்ணும், செலவை குறைக்கும். குடும்ப ரீதியாக கொஞ்சம் மன கஷ்டங்களும் சண்டை சச்சரவுகளும் இதெல்லாம் கொடுப்பார் தான். நீங்கள் கவனமாக இருக்கணும். ஆனால் அதையே வந்து குருவும் சனியும் மறுபடியும் 2ஆம் வீட்டையே பார்ப்பாங்க. அப்போ வருமானங்களையும் அதிகம் பண்ணும், காசு வந்து செலவு ஆகாது. அதுக்கு பதில் என்ன பண்ணுவார்னாக்கா, சம்மந்தமே இல்லாமல், ஏன்னா உங்களுக்கு ராசிக்கு 4ஆம் வீட்டையும் சேர்த்து பார்க்கறதுனால குடும்ப உறவுகளிடையே சின்ன தொந்தரவுகள் இதெல்லாம் இருக்கிறத வந்து சரி பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பார் இந்த குரு. ஆனால் உங்களுடைய சனி பகவான் உங்களுக்கு 5ஆம் வீட்டை பார்த்துருவார். 5ஆம் வீட்டை 12ஆம் மாதத்துக்கு பிறகு பார்க்கும் பொழுது பிள்ளைகள் ரீதியாக சில மன கஷ்டங்களும் பிரச்சனைகளும், ஒழுங்காக படிக்கலை, ஸ்கூலுக்கு ஒழுங்காக போக மாட்டேங்குது, ஸ்கூலில் வாத்தியார் ஏதாவது குறை சொல்கிறாங்க, பையனுடைய சூழ்நிலையை ஒழுங்காக பார்க்கணும், இல்லை உடல்நிலை பாதிப்பு, இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் பெருசாலாம் பாதிக்காது. ஒன்றும் பயப்பட வேண்டாம். சின்ன விஷயங்களுக்கு அனுபவிங்க. ஏன்னா இப்போ 9ஆம் இடத்துலேருந்து என்ன பண்ணுச்சு, சின்ன பிரச்சனையாக தான் பண்ணியிருக்கோம். ஆனால் அதுவே உங்களால் தாங்க முடியல. அதே மாதிரியே ஒரு குழந்தை வேலை எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம தாங்கிக்கலாம். ஒரு குழந்தைங்களுக்கு ஒன்றுனாக்க தான் நம்ம நல்லா தாங்க முடியும். நமக்கு ஒன்றுனா கூட நமக்கு ஒன்றும் தெரியாது. குழந்தைங்களுக்கு ஒன்றுனா நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல. அதனால் நான் கவனப்படுத்துகிறேன். உங்களுக்கு 4ஆம் வீட்டை குரு வந்து பார்க்குறதுனால படிக்கிற வயசில் இருக்கிறவங்க நல்லா படிப்பாங்க. படிக்கிற பிள்ளைகளை நீங்கள் கவனத்தில் கொள்ளணும் அப்படிங்கிற விஷயங்களை கருத்தில் கொள்ளுங்கள். முதல்ல நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னாக்கா, தொழில் ரீதியாக உள்ள விஷயங்களை 12வது மாதத்துக்கு பிறகு முடிவு எடுக்காதீங்க. இப்போயே வந்து 2ஆம் வீட்டுக்கு வரும்போது 12வது மாதத்துக்குள்ளே தொழில் ரீதியான முடிவுகளை உடனே எடுத்துங்க. தொழில் மாற்றங்களோ இல்லை புதுசாக தொழில் பண்ணணுமோ அந்த விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம். அதே சமயத்தில் 8ஆம் வீட்டில் இருந்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு சனி பகவான் உங்களுடைய குருவையும் பார்ப்பார், 10ஆம் வீட்டையும் பார்ப்பார். 10ஆம் வீட்டை பார்த்து 2ஆம் வீட்டை பார்த்து 5ஆம் வீட்டை பார்ப்பார். அப்போ தொழில் பண்ணுற விஷயங்களில் சின்ன குடைச்சல்களையும் பிரச்சனைகளையும் கொடுத்துக்கிட்டே இருக்கும். 12வது மாதத்துக்கு பிறகு சுக்கிரன் வீட்டையும் புதன் வீட்டையும் பார்க்குறதுனால சுக்கிரன் புதன் கனெக்ட் ஆகி அந்த குருவோட வீட்டையும் சேர்த்து பார்ப்பார். அப்போ என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பணம் வந்து ஒரு சரியான ஆங்கிளில் செயல்படாத சூழ்நிலை, அதாவது எதுக்காக செலவு பண்ணுறோங்கிற விஷயங்கள் தெரியாமல் செயல்படுறது. ஒய்ஃபு வந்து இப்போ நகை வந்து சில பேருக்கு அடகு போகுங்க, அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. நகையை அடகு வச்சு தான் தொழில் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்க வந்து அகலக்கால் வைக்காமல் பண்ணுங்கள். எதுக்காக சொல்கிறேன்னாக்கா, அந்த நகையை வந்து திருப்புறத்துக்கு குறைஞ்சது 1 வருஷத்துக்கு மேலே எடுத்துரும். உடனே பண்ண முடியாத சூழ்நிலையை பண்ணுவார். இப்போ ஆரம்பிக்கிற 3 மாத காலங்கள், இப்போலேருந்து பார்த்தீங்கன்னா 4வது மாதம், 5வது மாதம், 6வது மாதம், 7வது மாதம் வரையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக இருப்பீங்க. ஏன்னா ரொம்ப ஸ்பீடாக ஒவ்வொரு விஷயங்களையும் ஸ்பீடு பண்ணி பண்ணுவீங்க. அந்த வண்டி வாகனங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் செலவு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஆனால் நல்ல விஷயங்களாக தான் பண்ணோம். முக்கியமாக வந்து இந்த துணிமணி விஷயங்களில் கொஞ்சம் செலவு அதிகமாக பண்ணோம். லோன் வாங்குகிற விஷயங்கள் சில பேருக்கு லோன் கிடைக்காது. அதனால் நகை கொண்டு அடை வைக்கிற சூழ்நிலையை ஏற்படுத்துவார். அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்.
இவ்வளோ நாள் ஹஸ்பண்டு ஒய்ஃபுக்குள்ளே சண்டை சச்சரவுகள் இருந்துச்சு அப்படின்னா 9ஆம் வீட்டிலேருந்து 2ஆம் வீட்டை பார்க்குற ஒவ்வொரு லக்னத்துக்கும் மாறும்ல. ராசி வந்து ஒரே மாதிரி வேலை செய்யாது, ஒவ்வொரு லக்னத்துக்கும் மாறிக்கிட்டே இருக்கும். அப்போது சில லக்னங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ராசி வந்து புருஷன் பொண்டாட்டி தகராறுகள், சண்டை சச்சரவுகள், இந்த பிரச்சனைகள்லாம் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே பண்ணிக்கிட்டே இருந்திருப்பார். இப்போ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ 2ஆம் வீட்டை பார்க்குறதுனால அவங்களுக்கெல்லாம் அது சரியாகும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இந்த பிரச்சனைகளை ஓரளவுக்கு குடும்ப ரீதியாக எல்லோரும் ஒன்றா உட்காந்து பேசி தீர்த்துருவாங்க. பூர்வீக விஷயங்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓரளவுக்கு அதில், ஏன்னா 12ஆம் வீட்டில் இருக்கிறனால சொந்த ஊரில் இருக்கிறவங்க வெளியூர் போவாங்க, பூர்வீகத்திலேருந்து வெளியூர் போய் வேலை செய்கிறத பண்ணிடும். இந்த குரு வந்து உங்களுக்கு ரிஷபராசியில் 10ஆம் வீட்டில் வர்றதுக்கான விஷயங்கள், முக்கியமாக செய்யக்கூடாத விஷயங்கள்லாம் ஒன்று இருக்குது. அதாவது 8ஆம் வீட்டில் ராகு இருக்கிறதுனால பங்குச்சந்தையில் ஈடுபடுறவங்க ஒரு அதிக முதலீடு போட வேண்டாம். ஏன்னா அது வந்து ஒரு அவங்கவுங்க ராசி லக்னம் இதெல்லாம் ஃபுல்லாக ஜாதகம்லாம் பார்த்து தான் நீங்கள் பெரிய முதலீடு போடணும். இந்த நேரத்தில் நீங்கள் பெரிய முதலீடுகள்லாம் எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. புதுசாக ஒரு தொழில் தொடங்குறவங்க ஜாதகம் பார்த்துட்டு தொடங்குங்க. ஏன்னா 10ஆம் இடத்துல இருக்குது, தொழில் நல்லாயிருக்கும் இப்படின்றுவாங்க எல்லோரும் சொல்கிறவங்க. எப்படி சொல்லுவாங்கன்னா, ராசி பலன் வந்து 10ஆம் இடத்துல வந்தாலே தொழில் ஸ்தானத்தை குரு பலப்படுத்தி நல்லா செய்யுமாங்க. 5ஆம் அதிபதி 10ஆம் வீட்டில் போய் இருக்கிறாரு அப்படின்னா 5ஆம் இடத்துக்கு 6ல் மறைவார், அதிர்ஷ்டத்தை குறைச்சித்தான் செய்வார் அப்படிங்கிறது ஒரு கசப்பான உண்மை. அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். 5ஆம் இடத்து அதிபதி 10ஆம் வீட்டில் போய் இருக்கும் பொழுது அதிர்ஷ்டத்தை குறைச்சித்தான் செய்வார் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். மைனா அது வந்து ரொம்ப நல்லது நடக்கும் அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க, அது உண்மை கிடையாது. அதே சமயத்தில் அவர் 8ஆம் வீட்டு அதிபதி இல்லை, அதனால் திடீர்னு வருமானங்கள் வரும், திடீர்னு பிரச்சனைகளையும் வரும். அதனால் எதையுமே அவசரப்படாமல் சில விஷயங்கள்லாம் சொல்லணும். வெளியூர் போகிறவங்க, லாங்கு போகிறவங்களுக்கு கூட தொந்தரவு கொடுக்காதுங்க. ஆனால் குறுகிய பயணம் போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு தொந்தரவு கொடுக்கும். பக்கத்தில் தான் போகிறோம், 50 கிலோமீட்டருங்கிறதெல்லாம் இப்போ குறுகிய பயணம், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் போகிறப்ப ஒன்றும் பெரிய பிரச்சனைகள் கொடுக்காது. லாங் ட்ராவல் போகிறவங்க போகலாம், அதெல்லாம் எந்த பிரச்சனையும் கொடுக்க மாட்டார். லக்னத்தை பார்க்காம இப்போ 2ஆம் வீட்டை பார்க்குறதுனால தனம், குடும்பம், வாக்குஸ்தானம் நல்லா இருக்க போகுது அப்படிங்கிறது. இந்த ஜோதிடர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா இருக்குங்க. ஜோதிடர்கள் வந்து ஓரளவுக்கு வாக்குஸ்தானத்தை பார்க்குறதுனால ஓரளவுக்கு நல்லாயிருக்கும், அதாவது வருமானங்கள்லாம் கிடைக்கும். அந்த இடத்துல புதனின் வீடு, ஸ்டேஷ்னரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள், வருமானங்கள் வச்சுருக்கிறவங்க நல்லாயிருக்கும். புகைப்பட விஷயங்கள், அதாவது ஃபோட்டோ தொழில் இந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சுக்கிரன் வீட்டில் குரு போய் உட்கார்றதுனால இந்த டெக்கரேஷன் பண்ணுறவங்களுக்குலாம் சூப்பராக இருக்கும். யூடியூப் நடத்துகிறவங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி நடிகைகள் அவங்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். இயக்குநர்கள் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய லெவலில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்க போதுங்கிறதுக்காக தான் அகலக்கால் வைக்காமல் கொஞ்சம் ரன் பண்ணுங்க அப்படிங்கிற விஷயங்களை இங்கே வலியுறுத்துகிறேன். இந்த சித்திரை மாதத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க லக்னாதிபதி வந்து உச்சமாகி இருப்பார். சிம்ம ராசிக்கு வந்து லக்னாதிபதி வந்து உச்சமாகி இருப்பார், குருவோட கனெக்டில் இருப்பார். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா நல்ல விஷயங்கள்லாம் நடத்த ஆரம்பிப்பார். இப்போ தான் போதுண்டா சாமி, ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்திச்சுட்டேன், இன்னமே நல்லது நடக்குதான்னு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப மலப்பாக இருப்பீங்க. ஆனால் கண்டிப்பாக நல்லது நடக்க போகுதுங்கிறத நம்பிக்கையோடு இருங்க. குடும்பத்தில் யாருக்காவது திருமணம் பண்ணணுங்கிற விஷயங்கள்லாம் ஏதாவது இருக்குது, அதுக்கான வயசில் இருக்கிறாங்க, கண்டிப்பாக வந்து திருமண விஷயங்களை இயக்குவார். சூப்பராக கல்யாணம் பண்ணுவீங்க, நல்ல மண்டபம்லாம் பிடிச்சி அதிக செலவுலேயே பண்ணுவீங்க. உயர்கல்வி படிக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு படிப்பெல்லாம் நல்லா கொடுப்பாரு, நல்ல படிப்பு வரும், ஞாபக சக்தியெல்லாம் நல்லாயிருக்கும். ஏன்னா 12ஆம் அதிபதி உங்களுக்கு வந்து சந்திரன், அவர் வந்து ஒரு நல்ல நிலைமையில் இருக்கும் பொழுது தான் அந்த குரு பயிற்சியே நடக்குது. 12ஆவது மாதத்துக்கு பிறகு கொஞ்சம் அகலக்கால் வைக்காதீங்க, யோசித்து ஒன்று பண்ணுங்கள். ஏன்னா சனி போய் ராகுவோட கனெக்ட் ஆகி, சனியும் ராகுவும் அங்கே ஒன்று சேர்ந்து இருக்கும் பொழுது 2ஆம் வீட்டை பார்ப்பார். அதே சமயத்தில் குருவின் பார்வையில் இருக்கிறதுனால நீங்கள் வந்து ஓரளவுக்கு தப்பிக்க முடியும். இந்த டைவர்ஸு இது மாதிரிலாம் அப்ளை பண்ணி இருப்பாங்க சில பேர், அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த 12ஆவது மாதத்துக்கு பிறகு நல்ல ஒரு முடிவுகளுக்கு கொண்டு வருவாங்க. அதாவது ஒரு பேசி ஃபைனல் பண்ணுவாங்க. அதாவது ஒரு ஜட்ஜி எவ்வளோ தான் இது பண்ணாலும் பேசியே வந்து ஜட்ஜிக்கிட்ட கையெழுத்து வாங்குகிற சுச்சுவேஷன்லாம் கொண்டு போய் ஒரு நிம்மதியான ஒரு லைஃப்பை அந்த நேரத்துக்கு பிறகு நிறைய பேருக்கு அமைக்கும். தெளிவாக சொல்லணும்னா கோர்ட்டு கேஸு இந்த மாதிரி விஷயங்களில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல முடிவை கொடுக்குற விஷயங்களை இயக்குவார் அப்படிங்கிறது தான் உண்மை. கொஞ்சம் இட தகராறு, வண்டி பிரச்சனை, ஏதாவது வண்டி ஆக்சிடெண்ட் பிரச்சனை, இது மாதிரி சின்ன கேஸெல்லாம் இருக்குன்னு வைங்களேன், இதெல்லாம் ஈஸியாக க்ளோஸ் ஆகிற நேரத்தையே உங்களுக்கு 5ஆவது மாதத்துக்கு பிறகு ஸ்டார்ட் பண்ணுது. அதனால் அந்த மாதிரி விஷயங்களில் ஏதாவது போலீஸ் கேஸ் ஏதாவது சிம்பிளாக இருந்தால் கூட அதெல்லாம் வந்து உங்களுக்கு குரு வந்து காப்பாற்றுவார். கௌரவம் போன மாதிரி இருந்தாலும் கௌரவத்தை ஓரளவுக்கு தூக்கி நிறுத்துவார். இப்போ நடக்கிற நேரம் என்ன பண்ணுவோம், 9ஆம் இடத்துலேருந்து குரு பார்த்துட்ருக்காரா, 5ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் இயக்குவார். அப்படிங்கிறப்ப கௌரவ குறைச்சல் ஏற்படுத்திட்டு தான் 10ஆம் இடத்துக்கே மாறுவார். கௌரவ குறைச்சல் ஏற்படுத்திட்டு தான்
மாறுவார். அதுதான் மிகப்பெரிய உண்மை. இந்த கௌரவ குறைச்சல் ஏற்படுத்திட்டு மாறும் பொழுது 10ஆம் இடம்ங்கிறது என்னன்னு நினைக்கிறீங்க? அந்த பாவகங்கிறதுல இருக்கிற விஷயங்களை வேலை செய்யும். தலைமை பண்பு, கௌரவம், அந்தஸ்து, அங்கீகாரம், அடையாளங்கிற விஷயங்களுக்கு உள்ள இடம் அந்த இடத்த குரு நல்லபடியாக கொடுப்பாரு. ஒரு தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த தொழிலுக்கான கௌரவம் கண்டிப்பாக நல்லபடியாக கிடைக்கும். ஆனால் வருமானம் குறைவாக இருக்குங்க. சனி பகவானும் 12ஆம் மாதத்துக்கு பிறகு பார்ப்பார் அந்த இடத்த. அதனால் ஒரு பெரிய ஒரு ஐடியா பண்ணிவிட்டு நான் மாதம் இவ்வளவு நான் டியூ கட்டிடுவேன், இவ்வளவு பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அகலக்கால் வச்சிடாதீங்க. சுமாராக பண்ணுங்கள், முன்னாடியே யோசித்து செய்யுங்க. இதை நான் ஒரு வருஷம் கழித்து கேட்டு பார்த்தீங்கன்னா தான் இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் சரியாக இருக்கிறத நீங்கள் உணர்வீங்க. ஏன்னா இப்போ முதல்ல உங்களுக்கு அது தெரியாது. எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. சிம்ம ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கும்போது வருமானம் வரப்போகுதுன்னு எல்லா ஜோதிடர்னு சொல்கிறாங்க. இவர் போட்டு குழப்புறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இதுதான் உண்மை. ஏன்னா 8ஆம் வீட்டு வேலையும் அந்த இடத்துலேருந்து பண்ணுவார் அப்படிங்கிறது தான் உண்மை. அதையும் சேர்த்து தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் பிரச்சனைகள்லேருந்து நம்ம வெளியில் வரலாம். முன்னாடியே நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் எல்லா விஷயத்தையும். சரி, இவ்வளோ பிரச்சனையும் எங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க, அதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்குதுங்களா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, பிரச்சனைகளை பணத்தின் மூலமாகவே தீர்க்கிற சுச்சுவேஷனை கொடுப்பார். அந்த குரு 10ஆம் இடத்துலேருந்து 4ஆம் வீட்டை பார்க்குறாரு, 6ஆம் வீட்டை பார்க்குறாரு. 2ஆம் வீட்டை பார்க்குறதுனால பண விஷயங்களை எல்லா இடத்துக்கும் பணத்தால் அடித்து எல்லா பிரச்சனையும் குறைக்கிற விஷயங்களை பண்ணுவார். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போங்க. முருகன் செவ்வாய் பகவானுடைய வீட்டை பார்க்குறதுனால திருச்செந்தூர் முருகன் கோயில், ஏன்னா அது நீர்காரகன் வீட்டை பார்க்குறாரு. அங்கே கடல் இருக்குது, அங்கே போய் கொஞ்சம் சாமி கும்பிடுங்க. அங்கே சித்தர்கள் சமாதிகள்லாம் இருக்குது, அங்கே போய் வழிபடுங்க. ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். நீங்கள் முக்கியமாக புக்ஸ் எல்லாம் தரையில் கீழே போடாதீங்க. வீட்டில் புக்ஸ் எல்லாம் இருந்துச்சுனாக்கா நல்லா நிமித்தி வைங்க, நேராக வைங்க. பெட்டில் புக்ஸை வைக்காதீங்க. இதுவே உங்களுக்கு ஒரு நார்மல் பரிகாரம். மற்றபடி வீட்டில் நெய் விளக்கு ஏற்றுங்க, பிரச்சனைகள்லாம் குறைக்கும் உங்களுக்கு. ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே தகராறு, சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் இருக்கிறவங்க ஸ்ரீரங்கம் போய் லட்சுமி தாயாரை வழிபட்டுட்டு வாங்க. கண்டிப்பாக பிரச்சனைகளை குறைப்பார். அங்கே போய் வெள்ளைத்தாமரை வாங்கி கொடுத்து லட்சுமி தாயார் பாதத்தில் வைக்க சொல்லி அதை எடுத்துக்கொண்டு போய் வீட்டில் வச்சுக்கோங்க. பிரச்சனைகளே வராத அளவுக்கு, ஹஸ்பண்ட் பிரச்சனைகள் வராத அளவுக்கு இருக்கும். ஏன்னா 12ஆவது மாதத்துக்கு பிறகு சனி பகவான் 2ஆம் வீட்டை பார்ப்பார். கேது வேறு அங்கே இருக்கிறாரு. அதனால தான் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறேன். சிலர் என்ன பண்ணுறீங்கன்னாக்கா, பணம் தங்காத விஷயங்களுக்கு சில கோபங்கள் பட்டு சில பிரச்சனைகளை பண்ணும். காசு வீட்டில் தங்க மாட்டேங்குதுங்க அப்படின்னு சில பேர் இருப்பாங்க. அவங்கெல்லாம் என்ன பண்ணுறீங்கன்னா திருவண்ணாமலை கிரிவலம் போங்க. ஏன்னா அது சூரியனுக்கு முக்கியமான இடம், அது ஹீட்டு உள்ள இடம். திருவண்ணாமலை கிரிவலம் போங்க, அப்போ தான் பணம் வீட்டில் தங்கும். அதுக்கு நாள் கிழமை இதெல்லாம் தேவை கிடையாது. எல்லா நாளுமே கிரிவலம் போகலாம். சொத்து தகராறு இருக்கிறவங்க செவ்வாய்க்கிழமை போகலாம். பணம் சரியாக நிற்க மாட்டேங்குது, பண்ண மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறவங்க வெள்ளி செவ்வாய் இது மாதிரிலாம் போகலாம். வெள்ளிக்கிழமைலாம் ரொம்ப போனீங்கன்னா நல்லது தான். ஒரு பௌர்ணமியில் தான் போகணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. எல்லா நாளும் கிரிவலம் போகலாம். கிரிவலம் போங்க, கண்டிப்பாக பணம் வீட்டில் தங்கும். புதுசாக தொழில் தொடங்க போகிறவங்க தொழிலெல்லாம் தொடங்கலாம். 12ஆவது மாதத்துக்கு பிறகு பெரிய முதலீடு போடாதீங்க. மறுபடியும் சொல்கிறேன், கொஞ்சம் கவனத்தில் கொண்டு செயல்படுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நான் இன்னும் நிறையா தகவலை தர்றேன் உங்களுக்கு. அப்போ சின்ன 1 நிமிஷம் வீடியோலாம் போடுற மாதிரி இருக்கும். இது முழு வீடியோவாக அது இருக்குது. இதை பார்த்துட்டு பரிகாரங்கள்லாம் நல்லபடியாக கொண்டு போங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.